ஆர்கனைசேஷன் நேம் NIACL. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் கம்பெனி. இந்த கம்பெனி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கார் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், அந்த மாதிரி இன்சூரன்ஸ் போடுற கம்பெனி. இதில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு 170 AO போஸ்ட், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த போஸ்ட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ், பெர்மனன்ட் ஜாப். சேலரி வந்து 50,925 96,765 இந்த ரேஞ்சில் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் September 29, 2024. ஜாப் லொக்கேஷன் வந்து ஆல் ஓவர் இந்தியா. ஸோ எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா சிட்டிஸ்லையும் வேரியஸ் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பிரான்ச்சஸ் இருக்கும். அங்கே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ், லிங்க் இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வேக்கன்சி டீட்டெயில்ஸில் அந்த டோட்டல் 170 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து பிரிஞ்சிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ்லேயே அக்கௌண்ட்ஸ், அதில் வந்து 50 போஸ்ட் இருக்குது. இன்னொன்று வந்து ஜென்ரலிஸ்ட்னு சொல்கிறாங்க, அதில் வந்து ஒரு 120 போஸ்ட் இருக்குது. டோட்டல் வந்து 170. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த அக்கௌண்டிங் ரிலேட்டடாக வந்து படிச்சிருக்கணும். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி. ஜென்ரலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங், இந்த மாதிரி எந்த டிகிரி வேணாலும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதில் தான் வந்து 120 போஸ்ட் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். அது அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் ரெண்டுக்கும் தனித்தனியாக அவ்வளோன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 21, மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ் 2 போஸ்ட்டுக்குமே. இது ஜென்ரலுக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து SC/ST கேண்டிடேட்ஸ், OBC கேண்டிடேட்ஸ்க்கு தனித்தனியாக இருக்கும். எக்ஸ்டென்ஷன். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்துங்க, முக்கியமானது. SC/ST அப்புறம் பெஞ்ச்மார்க் டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு 100 rupees மட்டும் பே பண்ணால் போதும் ஆன்லைனில். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 850 rupees பே பண்ணணும். ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட் கிடைக்காது. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஃபேஸஸ் இருக்குது. ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன். ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் வந்து அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டும் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டும் சேர்ந்துருக்கும். ஃபேஸ் 3 வந்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த 3 இருக்கும். ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேரியஸ் சிட்டிஸ் கவர் ஆகுது. முக்கியமான எல்லா சிட்டிஸும் வரும். ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் நடக்கும். ஃபேஸ் 3 இன்டர்வியூ வந்து இந்த மொதல் 2 டெஸ்ட்டில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு எங்கே எப்போன்ற டீட்டெயில்ஸ் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு கம்யூனிகேஷனில் வரும். பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஒரு செக்ஷன் இருக்கும். சென்டரில் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஒரு PDF ஓப்பன் ஆகும். நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிட்டடோட அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஓப்பன் ஆகிற PDF இது. நம்ம ஆல்ரெடி பார்த்தா அந்த வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ். ஸோ டோட்டலாக ரெண்டுக்கும் தனித்தனியாக அவ்வளோன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் முக்கியமான இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் வேக்கன்சிஸை ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோன்னு ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருப்பாங்க. அது முக்கியம். உங்களோட கேட்டகரி எதுன்னு பார்த்துக்கங்க. இப்போ அக்கௌண்ட்ஸில் டோட்டல் 50 வேக்கன்சிஸ் வந்து SC/ST, OBC, EWS, அன்ரிசர்வ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே தனித்தனியாக போட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அது வந்து ஒரு டேபிளில் இருக்குது. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 29 செப்டம்பருக்குள்ளே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பே பண்ணியிருக்கணும். ஃபேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 13th October 2024 நெக்ஸ்ட் மந்த் இருக்கும். அப்ராக்சிமேட் டேட் தான், அது மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபேஸ் 2 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 17th November, அதுக்கு அடுத்த மந்தில் நடக்கும். இதுவும் அப்ராக்சிமேட் டேட்டு தான். இன்டர்வியூ பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இது 2 கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு ஃப்யூச்சரில் வந்து கம்யூனிகேஷன், இமெயில், SMSல வரும். சர்வீஸ் கண்டிஷன் இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 years வந்து இங்கே கண்டிப்பாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து பர்மனன்ட் ஜாப் தான். ப்ரொபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து 1 year இருக்கும். 1 yearல் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரொபேஷன் பீரியடில் ட்ரைனிங் இருக்கும். ஸோ ட்ரைனிங் வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அடுத்து பர்மனெண்ட் ஆகும். இன்கேஸ் வந்து ட்ரைனிங் வந்து நீங்கள் சரியாக பண்ணலைன்னா மேக்ஸிமம் இன்னொரு 6 months, அப்புறம் இன்னொரு 6 months, டோட்டலாக இன்னொரு 1 year வந்து இந்த ப்ரொபேஷன் பீரியட் வந்து எக்ஸ்ட்ரா வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ரொபேஷன் பீரியடில் நீங்கள் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா உங்களை ரிலீவ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கேரண்டி பாண்ட், அதாவது சர்வீஸ் பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறப்ப மினிமம் சர்வீஸ் பாண்ட் வந்து நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மினிமம் வந்து இந்த பீரியட் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். இன்கேஸ் ஒர்க் பண்ண முடியாமல் நீங்கள் பாதிலே லீவ் ஆனீங்கன்னா சர்வீஸ் பாண்டில் மென்ஷன் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே மினிமம் வந்து 4 years வந்து நீங்கள் சர்வீஸ் பாண்டு சைன் பண்ணணும். இந்த சர்வீஸ் பாண்டோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 year கிராஸ் சேலரி, உங்களோட சேலரி வந்து நீங்கள் கம்பெனிக்கு பே பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுவாங்க. எமோல்மெண்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ், அதாவது சேலரி டீட்டெயில்ஸ். பேசிக் பே பார்த்தீங்கன்னா 50,925. ஸ்கேலோட அந்த ரேஞ்ச் இங்கே இருக்குது. ஸோ கிராஸ் எமோல்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பெர் மந்த் வந்து 88,000 வந்து உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு எல்லா அலவன்ஸஸும் உண்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எல்லா அலவன்ஸும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டு படினா September 1, 2024 இந்த டேட்டு படி உங்களுக்கு அந்த மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும்.
ஸோ டிகிரி ஃபினிஷ் பண்ணாத கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. இந்த டேட்டில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி டிகிரி கையில் இருக்கணும். ஜென்ரலிஸ்ட் அப்புறம் வந்து ஸ்பெஷலிஸ்ட்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஜென்ரலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ், வெதர் அது வந்து அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கலாம், போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கலாம். பட் வந்து மார்க்ஸ் வந்து 60% வந்து மினிமம் உங்களுக்கு இருக்கணும் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. எஸ்சி எஸ்டி பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 55% இருந்தால் போதும். இது வந்து ஜென்ரலிஸ்ட்டுக்கு. ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ், ஸோ அது ரிலேட்டடான டிகிரி இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ், மினிமம் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இது உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அல்லது எம்பிஏ ஃபினான்ஸ், பிஜிடிஎம் ஃபினான்ஸ், எம்காம், அதில் வந்து மினிமம் 60% மார்க்ஸ். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து 1 செப்டம்பர் 2024 அந்த டேட் படி இருக்கணும். மினிமம் வந்து 21 இயர்ஸும் மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸும் இருக்கலாம் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இந்த டேபிளில் இருக்குது. உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்பில் எக்ஸ்ட்ரா ஏஜ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 5 வந்தீங்கன்னா நம்பர் 8 செலெக்ஷன் ப்ரொசீஜர் டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி வெப் பேஜில் பார்த்தது தான், பட் டீட்டெயில்டாக இங்கே வந்து சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஃபேஸுக்கும் எவ்வளோ மார்க்ஸு, எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும், அப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் 1 இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்ஸு, டியூரேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்புறம் வெர்ஷன், அதாவது மீடியமும் இருக்குது. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி நீங்கள் ரெண்டு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். டோட்டல் மார்க்ஸ் வந்து 100. ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன். அதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்னு இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் வந்து டோட்டலாக வந்து 2.5 hours இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஜென்ரலிஸ்ட், ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. டோட்டல் மார்க்ஸ் வந்து 200 ஜென்ரலிஸ்ட்டுக்கு. அதே போல் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதுலேயும் வந்து டோட்டல் வந்து 200 மார்க்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்னால் நீங்கள் டீட்டெயில்டாக வந்து எஸ்ஏ டைப்பில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 30 minutes தான். மார்க் வந்து ஒரு 30 marks இருக்கும். இன்னொரு முக்கியமான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ். இது வந்து போத் ப்ரிலிமினரி, மெயின் எக்ஸாமினேஷன் ரெண்டுக்கும் வந்து அப்ளிகபிள். ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் 1/4 வந்து மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ 4 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ராங் ஆன்சர்ஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து 1 mark வந்து உங்களோட மார்க்ஸில் வந்து மைனஸ் ஆகும். ஃபேஸ் 3 பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. அந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ல் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு ஃபைனலாக வந்து இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ வந்து வேரியஸ் சென்டர்ஸில் நடக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இமெயிலையும் அப்புறம் மொபைல் எஸ்எம்எஸ்லேயும் வந்து கம்யூனிகேஷன் வரும். பேஜ் நம்பர் 7 வந்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ. எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்டர்வியூ டைமில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இது முக்கியமான செக்ஷன். இதில் இருக்க அந்த லிஸ்ட் இருக்கும், பாயிண்ட் நம்பர் 1, 2 அந்த மாதிரி. இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது பிரிண்ட் அவுட்டோ ஒரிஜினல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும் இன்டர்வியூ டைமில். ஸோ இதில் இருக்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் இருக்குது பாயிண்ட்ஸு. எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து கிளியராக செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் நான் ரீஃபண்டபிள், ஆல்ரெடி சொன்னது போல் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி உங்கள் கேட்டகரிக்கு ஏற்றாப்பில் கொடுத்துருக்காங்க. டேட் வந்து 29 செப்டம்பர் 2024 அப்ளை பண்ணுற டேட்டு. அந்த சேம் டேட்டுக்குள்ளேயே அப்ளிகேஷன் ஃபீயும் நீங்கள் பே பண்ணியிருக்கணும். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ பெரும்பாலும் வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த வென்யூவில் வந்து நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கால் லெட்டர்ஸில் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபேஸ் 1க்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஃபேஸ் 1க்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர். அப்புறம் ஃபேஸ் 2க்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான சிட்டி மட்டும் கவர் ஆகும். தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில் மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேஸ் 3க்கு வந்து ஆல்ரெடி சொன்னது போல் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, டேட்டு, வென்யூ டீட்டெயில்ஸ்லாம். பேஜ் நம்பர் 9 வந்தீங்கன்னா டீட்டெயில்டாக வந்து ஹவு டு அப்ளை செக்ஷன் இருக்கும். 3 ஸ்டெப் இருக்கும். அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இனிஷியலாக பண்ணணும். அடுத்து வந்து பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் ஸ்கேன் அண்ட் அப்லோட். ஸோ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. என்ன சைஸில், என்ன டைமென்ஷன், என்ன டைப்பில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இதில் சொல்லியிருக்கபடி அந்த ஸ்பெசிஃபிகேஷன் படி நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை கிளியராக பார்த்துங்க. பேஜ் நம்பர் 9, 10, 11 இதில் வந்து கிளியராக போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா இங்கே அப்ளை ஆன்லைன் ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த அப்ளை நோ பட்டன், க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற பேஜுக்கு டைரெக்டாக போயிடும். நம்ம அப்ளை பண்ணுற அந்த பேஜ் இது தான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் கிளியராக இருக்கும். 170 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ். மேலே வந்து NIACLோட அந்த லோகோ இருக்குது. டேட்டு இங்கே பார்த்துக்கோங்க, கரெக்டான டேட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டெப்ஸ் வரும். டோட்டலாக வந்து ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் இந்த ஸ்டார் போட்டிருக்க எல்லா ஃபில்ஸும் வந்து மேண்டேட்ரி. அதை கிளியராக ஃபில் பண்ணிவிட்டு பாட்டமில் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்.
நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதில் கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸை கரெக்டான இடத்துல வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் போங்க. ஃபைனலாக வந்து அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணணும் உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்புல. அதையும் பே பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். உங்களுக்கு இமெயிலையும் கன்ஃபர்மேஷன் வந்துடும். அடுத்து வந்து எக்ஸாம் டேட் வந்து முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கான கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமெயில் கம்யூனிகேஷன், மொபைல்லையும் கம்யூனிகேஷன் வரும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 29 செப்டம்பர் 2024. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.